குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நமக்கு வந்து எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் தியரி அப்படின்ற சப்ஜெக்ட்டில் பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸ். ஓகேவா? ஸோ கெப்பாசிட்டன்ஸோட கான்செப்ட் தான் நம்ம இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம்னா டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வாட் இஸ் மீன் பை கெப்பாசிட்டர். கெப்பாசிட்டர்னா என்ன அப்படின்னா மின்தேக்கி என்பது அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் என்னப்பா சொல்லுவாங்க? மின்தேக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ மின்தேக்கி என்பது ஒரு எளிய ஒரு செயலற்ற சாதனம். ஐ மீன் பாசிவ் வந்து டிவைஸ். ஓகேவா? அது வந்து ஒரு பாசிவ் காம்பனண்ட். அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வோல்டேஜ் சோர்ஸோட இந்த வந்து கெப்பாசிட்டர் நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறப்போ மின் தட்டுகளுக்கு இடையே உள்ள மின்சாரத்தை சேமிக்க பயன்படுத்தப்படும் ஒரு சாதனம். ஓகேவா? அதில் உள்ள கரண்ட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ ரெண்டு பிளேட்டுக்கு அக்ராஸாக உள்ள ரெண்டு எலக்ட்ரிக் பிளேட்டுக்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜோ கரண்ட்டையோ ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய டிவைஸ் பேர் தான் அது கெப்பாசிட்டர். ஓகே. ஸோ கெப்பாசிட்டர் அப்படின்னா தமிழில் என்னப்பா சொல்லுவாங்க? மின்தேக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் வந்து பாசிவ் டிவைஸ். இது வந்து என்ன பண்ணுறாங்க, வோல்டேஜ் சோர்ஸோட இதை நான் என்ன பண்ணுறேன், பேரலாக கனெக்ட் பண்ணுறேன். அப்படி கனெக்ட் பண்ணுறப்போ அந்த எலக்ட்ரிக்கல் பிளேட்டுகளுக்கு இடையில உள்ள கரண்ட்டை வந்து என்ன பண்ணி வச்சுக்குது, இது ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஸோ அந்த அப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய அந்த டிவைஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா கெப்பாசிட்டர். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ஃபார் வந்து சிம்பிள். திஸ் இஸ் அ சிம்பிள் ஃபார் வந்து கெப்பாசிட்டர். ரெண்டு வந்து ஈக்குவலான கோடு போட்டுக்கணும். ஓகேவாப்பா? ஸோ ஒரு பெரிய கோடு ஒரு சின்ன கோடு போட்டால் நம்மளுக்கு தெரியும் எலக்ட்ரிக்கல் அதோட சிம்பிள், பேட்டரியோட சிம்பிள். அதே ரெண்டு கோடு வந்து ஈக்குவலாக போட்டோம் அப்படின்னா திஸ் இஸ் அ சிம்பிள் ஃபார் வந்து கெப்பாசிட்டர். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் இஸ் கெப்பாசிட்டன்ஸ். கெப்பாசிட்டன்ஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு கெப்பாசிட்டர் ஆனது மின்னாற்றலை மின்னூட்ட வடிவில் சேமிக்கும் திறனை கெப்பாசிட்டன்ஸ் என்கிறோம். ஓகேவா? அது இந்த கெப்பாசிட்டி ஆஃப் என்னென்னா இந்த ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க் அல்லது இந்த ரேட் ஆஃப் வந்து ஸ்டோரிங் தான் வந்து கரண்ட். ஓகே. எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வந்து ஒரு மின்னூட்ட ஃபார்மில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குதோ அதோட கெப்பாசிட்டி தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸ். கெப்பாசிட்டருடைய ஸ்டோரேஜிங் கெப்பாசிட்டியை பற்றி சொல்கிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸ். ஓகேவாப்பா? கெப்பாசிட்டர்னா வேறு. கெப்பாசிட்டர்னா என்ன அப்படின்னா அது ஒன் ஆஃப் த பாசிவ் காம்பனன்ட் டிவைஸ். அதை வந்து டிவைஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த டிவைஸ் செய்யக்கூடிய வேலையை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த டிவைஸ் என்ன பண்ணுது, ஒரு கரண்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது, அது வோல்டேஜை ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. ஓகேவா? ஸோ அது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டையும் வோல்டேஜ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது, அந்த கெப்பாசிட்டி ஆஃப் வந்து டூயிங் ஒர்க். ஓகே. ஸ்டோரேஜ் ஆஃப் வந்து வாட் மீன்ஸ் வந்து ஏதாவது ஒரு ஒர்க் வோல்டேஜோ கரண்ட்டையோ ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய அதோடைய கெப்பாசிட்டிக்கு பேர் தான் என்ன அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் கெப்பாசிட்டியில் சேமிக்கப்படும் ஸ்டோர்டு சார்ஜ் ஆனது அதன் குறுக்கே செலுத்தப்படும் மின்னழுத்த வேறுபாட்டிற்கு நேர் விகிதத்தில் இருக்கும். அவ்வாறு ஸ்டோர் செய்யப்பட்ட சார்ஜ் மின்னோட்டமானது ஐ மீன் Q is directly proportional to V அப்படின்னு அர்த்தம். V is nothing but the voltage. தமிழில் என்ன சொல்லுவாங்க, மின்னழுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த ஸ்டோர்டு சார்ஜ் ஆனது எதுக்கு டேரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும்ப்பா? வோல்டேஜுக்கு டேரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்போ இந்த ஸ்டோர்டு சார்ஜ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். சார்ஜ் வந்து கம்மியாச்சு அப்படின்னா வோல்டேஜ் என்னவாயிருக்கும், கம்மியாகும். ஓகே. அதான் டேரக்ட்லி ப்ரொபோஷனல். தமிழ் என்ன சொல்லலாம், நேர் விகிதம். நேர் விகிதம்னா என்ன அப்படின்னா ஒரு காம்பனண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஆப்போசிட் ஆனது அட் த சேம் டைம் அனதர் காம்பனண்ட்டும் என்ன ஆகும், அது இன்க்ரீஸ் ஆகும். ஒன்று டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அட் சேம் டைம் அந்த காம்பனண்ட்டும் டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ கெப்பாசிட்டன்ஸ்னால் என்ன, ஒரு கெப்பாசிட்டர் ஆனது மின்னாற்றலை மின்னூட்ட வடிவில் சேமிக்கும் திறனை கெப்பாசிட்டன்ஸ் என்கிறோம். ஸோ கெப்பாசிட்டரில் சேமிக்கப்படும் ஸ்டோர்டு சார்ஜ் ஆனது அதன் குறுக்கே செலுத்தப்படும் மின்னழுத்த வேறுபாட்டிற்கு நேர் விகிதத்தில் இருக்கும். தட் இஸ் மீன் பை என்னது, Q is directly proportional to V or V is directly proportional to Q. Q இன்க்ரீஸ் ஆச்சுன்னா V இன்க்ரீஸ் ஆகும். Q டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா V என்னவாகும், டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த கெப்பாசிட்டன்ஸோட யூனிட் என்னப்பா அப்படின்னா ஃபேரட். கெப்பாசிட்டன்ஸோட யூனிட் என்னப்பா, ஃபேரட். கெப்பாசிட்டர்னா என்ன அப்படின்னா அது ஒன் ஆஃப் த பாசிவ் காம்பனன்ட் டிவைஸ். அந்த டிவைஸ் செய்யக்கூடிய ஒரு வேலைக்கு பேர் தான் கெப்பாசிட்டி ஆஃப் வந்து டூயிங் ஒர்க். தட் இஸ் நத்திங் பட் வந்து கெப்பாசிட்டன்ஸ். ஓகே. இப்போ கெப்பாசிட்டர்னா என்ன, திஸ் இஸ் அ சிம்பிள் ஃபார் கெப்பாசிட்டர் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ்னா என்னன்னு பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் புட் த ஹெட்டிங் ஃபார் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வோல்டேஜ் சார்ஜ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ். வோல்டேஜ் சார்ஜ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் இந்த மூணுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ ஒரு சர்க்கியூட்டில் சின்னு சொல்லி குறிச்சோன்னா அப்படின்னா அது என்னப்பா, கெப்பாசிட்டன்ஸ். வின்னா என்னது, வோல்டேஜ் இன் வோல்ட். கியூனா என்னப்பா, சார்ஜ் இன் கூலும்ஸ். ஓகே. எடுத்துக்கொண்டால் அண்ட் Q இஸ் டேரக்ட்லி ப்ரொபோஷனல் டு வின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த டேரக்ட்லி ப்ரொபோஷனல் காம்பனண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக Q is equal to C into V அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறாங்க. ஓகேவா? அந்த டேரக்ட்லி ப்ரொபோஷனல் காம்பனன்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, கெப்பாசிட்டன்ஸால் மல்டிப்ளை பண்ணிக்கிறாங்க. அந்த Cன்றது என்னதுப்பா, கெப்பாசிட்டன்ஸ். Vன்றது என்னதுப்பா, வோல்டேஜ் இன் வோல்ட்ஸ். அண்ட் Qன்றது என்ன அப்படின்னா சார்ஜ் இன் கூலும்ஸ். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அ ரிலேஷன்ஷிப் ஃபார் வோல்டேஜ் சார்ஜ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ்லாம் சும்மா 3 மார்க் கொஸ்டின்ஸில் நிறைய கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ Q is equal to C into V. தட் இஸ் அ ரிலேஷன்ஷிப் ஃபார் வந்து வோல்டேஜ் சார்ஜ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ். ஸோ இந்த 3 காம்பனண்ட்டில் ஏதாவது ஒரு 2 காம்பனண்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இன்னொரு காம்பனண்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து C கண்டுபிடிக்கணும் என்னப்பா செய்வீங்க, C is equal to Q by V. V தேவை அப்படின்னா Q by C. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து எழுதிக்கலாம். ஓகே. இப்போ நெக்ஸ்ட்
எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர்ஸ். இதெல்லாம் வந்து நிறைய வந்து 8 மார்க் கொஷின் 7 மார்க் கொஷின்ஸில் நிறைய கேட்க சான்சஸ் இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வாட் இஸ் த எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர்? அப்புறம் அதுக்கு வந்து ஒரு டெரிவேஷன்ஸ் இருக்குது. சர்க்கியூட்டில் வி அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறது எல்லாமே என்னன்னா சப்ளை வோல்டேஜ் இன் வோல்ட். ஐன்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா அதெல்லாம் என்னப்பா சார்ஜிங் கரண்ட் இன் ஆம்பியர்ஸ். சி அப்படின்னா என்னப்பா கெப்பாசிட்டன்ஸ் இன் ஃபேரட். Q அப்படின்னா என்னப்பா சார்ஜ் இன் கூலம்ஸ். ஓகேவா? ஸோ வி நோ தட் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் Q is equal to C into V. C னா கெப்பாசிட்டன்ஸ், V னா வோல்டேஜ் அண்ட் Q ஃபார் வந்து சார்ஜ் இன் கூலம்ஸ். ஓகே, இப்போ எனர்ஜி என்பது மின்னழுத்த வேறுபாடு மற்றும் மின்னூட்டத்தின் பெருக்கல் பலனாகும். இப்போ ஒர்க் டன் அப்படின்னா W is equal to வோல்டேஜ் இன்ட்டு சார்ஜ். வோல்டேஜ் இன் சார்ஜ், வோல்டேஜ் வந்து இந்த எவ்வளோ சொன்னாலும் சார்ஜ் ஆயிருக்கு, அதில் எவ்வளோ வோல்டேஜ் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃபைனலி we can get the answer for எனர்ஜி. அதான் இங்கே எழுதியிருக்காங்க. எனர்ஜியை Wன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். ஸோ W is equal to என்பது மின்னழுத்த வேறுபாடு மற்றும் மின்னூட்டத்தின் பெருக்கல் பலனாகும். ஸோ W is equal to V into Q. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இப்போ மாறாத மின்னழுத்தத்தில் ஒரு பேட்டரியானது மிக குறைவான அளவு மின்னூட்டத்தை கெப்பாசிட்டருக்கு வழங்குவதாக கொண்டார். அட் கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் டைம் அப்போ ஒரு பேட்டரி வழியாக என்ன செய்யுது, கம்மியான அமௌண்ட் ஆஃப் கரண்ட் மட்டும் கெப்பாசிட்டருக்கு கொடுக்குறோம். ஓகேவா? அப்போ என்ன ஆகும், அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் இந்த ஒர்க் வந்து dW is equal to V into dQ. ஓகேவா? ஸோ கான்ஸ்டன்ட் அந்த வோல்டேஜ் டைம் அப்போ கான்ஸ்டன்ட் வோல்டேஜில் பேட்டரி வழியாக நான் என்ன பண்ணுறேன், கம்மியான அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து உள்ளே போகிறப்ப எனக்கு என்ன ஆகும், அதில் ஸ்டோர் ஆகக்கூடிய எனர்ஜி வந்து டிஃபர் ஆகும். அந்த எனர்ஜி டிஃபரன்ஸை தான் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா dW is equal to V into dQ. ஓகே, ஸோ dWன்றது என்னப்பா கெப்பாசிட்டராக சேமிக்கப்படும் மொத்த ஆற்றலானது 0லேருந்து Q வரை உள்ளதெனில். ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், கம்மியான அளவுக்கு வந்து என்ன பண்ணுறேன், அந்த மின்னூட்டத்தை பேட்டரிக்கு கொடுக்குறேன் dQ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 0லேருந்து Q வரை வந்து ரீச் ஆகிறதுக்கு அதை எடுத்துக்கொண்ட எனர்ஜி டிவியேஷன்ஸ் என்னது dW. dW இஸ் நத்திங் பட் என்னது கெப்பாசிட்டரால் சேமிக்கப்படும் மொத்த ஆற்றலானது 0லிருந்து Q வரை உள்ளதெனில். வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் ஃபார் சார்ஜ், வோல்டேஜ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ்? Q is equal to C into V. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஓகேவா? ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து நான் என்ன பண்ணுறேன், 0லேருந்து Q வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறது கண்டுபிடிக்கிறேன். ஸோ W is equal to Q by C into என்னது dQ. ஸோ V என்ற வோல்டேஜ் என்ன பஃபர் எக்ஸ்பிரஷன் Q by C into என்னது dQ. ஸோ 1 by C மட்டும் வெளில எடுத்துக்கிறாங்க. இன்டெக்ரல் 0 to Q into dQ. So W is equal to 1 by C into Q into dQ. என்னப்பா இந்த டிஃபரெண்ட் இன்டெகிரேட் பண்ணுங்கன்னா என்னப்பா ஆன்சர் Q by 2. ஸோ இது வந்து 0 to Q அப்படின்றத வந்து லிமிட்டை வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. ஸோ W is equal to 1 by C into Q square divided by 2 minus வந்து 0. ஸோ W is equal to half Q square divided by வந்து C. ஸோ W is equal to 1 by 2 into Qக்கு பல என்ன பண்ண போகிறீங்க, CV சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ C square V square divided by வந்து C. ஸோ CC will get cancel. So what's the final value for W? W is equal to half CV squared and the joules. Okay, so this is the energy stored in the capacitors. So W ன்றது என்ன அப்படின்னா total energy in the capacitors in joule. Capital W ன்றது எதை மென்ஷன் பண்ணுதுப்பா, total amount of energy stored in the capacitors. அதோட யூனிட் இஸ் ஜூல். ஓகேவா? ஸோ இதெல்லாம் இன்னொரு அந்த டெரிவேஷன்ஸ் வந்து இன்னொரு சொல்கிறேன், நல்லா கவனிங்க. எனர்ஜி ஸ்டோர்ட் என்னது கெப்பாசிட்டர் அப்படின்றதுல அந்த எனர்ஜி சர்க்கியூட்டில் வந்து கேபிட்டல் V அப்படின்றது எதை டினோட் பண்ணுறதுப்பா, சப்ளை வோல்டேஜ் இன் வந்து வோல்ட். I அப்படின்றது என்னப்பா சார்ஜிங் கரண்ட் இன் வந்து ஆம்பியர்ஸ். அண்ட் C ஃபார் capacitance in farad. Q அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, charge in coulombs. So this is a relationship for voltage, charge and capacitance. Q is equal to CV. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனர்ஜினா என்னப்பா, வோல்டேஜ் அந்த சார்ஜை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஃபைனலி we can get the answer for வந்து W. பட் இந்த எனர்ஜி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வேரி ஆகுது. எப்போ, at constant voltage time அப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த ஒரு பேட்டரிக்கு கம்மியான அமௌண்ட் ஆஃப் கரண்ட் கொடுக்கும்போது அதில் ஸ்டோர் ஆகக்கூடிய எனர்ஜி வந்து டிவியேட் ஆகுது. அதான் dW. ஸோ dW is equal to V into dQ. dQன்னா என்னப்பா, 0லேருந்து Q வரை ரீச் ஆகிறதுக்கு உள்ள சேமிக்கப்படக்கூடிய ஒரு ஆற்றல் எனர்ஜியை தான் என்னது dW அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன், சிம்பிளிஃபிகேஷன்ஸ்க்காக டிஃப்ரெண்ட் இன்டெகிரேட் பண்ணுறேன். ஸோ W is equal to integral 0 to Q by C into dQ. ஸோ இதில் வந்து 1 by C காமனாக வெளில எடுத்துருங்க. ஸோ integral 0 to Q into dQ. ஸோ W is equal to 1 by C into Q by 2. ஸோ Q by 2 என்ன பண்ணுறப்ப டிஃபரன்ஷியல் Q square divided by 2 மைனஸ் வந்து 0. ஸோ W is equal to 1 by 2 into Q square divided by வந்து C. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் what is the expression for Q? Q is equal to C into V. ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸை நான் என்ன பண்ணுறேன், இந்த எக்ஸ்பிரஷனை இந்த இதில் போய் சப்ஸ்டிட் பண்ணுறேன். So W is equal to 1 by 2 into C square V square divided by C. So CC will get cancelled. What's the final value for W? W is equal to half CV square joules. இல்லை capital W ன்றது எதை பற்றி நோட் பண்ணுறாங்க, total energy in capacitors in joules. Okay.
ஸோ நம்ம இதற்கு என்னென்ன பார்த்துருக்கோம், கெப்பாசிட்டன்ஸ்னா என்ன, கெப்பாசிட்டர்னா என்ன, அதோட சிம்பிள்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வோல்டேஜ், சார்ஜ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் பார்த்துருக்கு. நெக்ஸ்ட் என்னப்பா பார்த்தோம், வாட் இஸ் த எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர், கெப்பாசிட்டரில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஸ்டோர் ஆகுது அதுக்கான டீப் டெரிவேஷன்ஸ் பார்த்துருக்கோம். ஓகே, வாட் இஸ் த ஃபைனல் எக்ஸ்பிரஷன் ஃபார் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர், W is equal to half CV square, what is the unit for energy, joules. Okay, but next put the heading is connections of capacitance. இப்போ நம்ம capacitance உடைய basic concept பார்த்துட்டோம். அதில் எப்படிலாம் ஒரு சர்க்யூட்டில் கெப்பாசிட்டன்ஸை எப்படிலாம் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இங்கே டீப்பாக அனலைஸ் பண்ணலாம். ஓகே, connections of capacitance. First capacitance in series. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சர்க்யூட்டில் 3 கெப்பாசிட்டர்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஓகேவாப்பா, சர்க்யூட் டயக்ராம் ஃபார் சீரிஸ் கனெக்ஷன். இது வந்து என்ன பண்ணுறாங்க, C1 and C2 and C3 3 கெப்பாசிட்டர் நான் என்ன பண்ணுறேன், சீரீஸாக கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க, 3 கெப்பாசிட்டர்கள் C1, C2, C3 ஆகியவற்றை தொடர் இணைப்பில் ஆர் சீரீஸாக இணைக்கப்பட்டுள்ளதாக கொள்வோம். அண்ட் V1, V2 மற்றும் V3 முறையே C1, C2 மற்றும் C3 கெப்பாசிட்டர்களின் குறுக்கே வழங்கப்படும் மின்னழுத்த வேறுபாடு என்க. ஓகே, அதில் V1, V2, V3 சொல்லி சர்க்யூட்டில் போட்டிருக்காங்களப்பா. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் இந்த கெப்பாசிட்டர், இந்த வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் தி கெப்பாசிட்டர், இந்த கெப்பாசிட்டருக்கு குறுக்கே உள்ள வோல்டேஜ் ட்ராப் அதான் V1. C1 கெப்பாசிட்டருக்கு அக்ராஸ் உள்ள வோல்டேஜ் ட்ராப் இஸ் V1, C2 அக்ராஸ் உள்ள வோல்டேஜ் ட்ராப் இஸ் V2 and C3 அக்ராஸ் உள்ள வோல்டேஜ் ட்ராப் இஸ் V3. ஓகே, ஸோ அதில் கேபிட்டல் V அப்படின்னு சொல்லியிருக்கலப்ப, அந்த சர்க்யூட்டில் கேபிட்டல் V இஸ் நத்திங் பட் சப்ளை வோல்டேஜ், டோட்டல் சப்ளை வோல்டேஜ், இந்த சர்க்யூட்டோட ஹோல் சப்ளை வோல்டேஜ் தான் கேபிட்டல் V அப்படின்னு சொல்லுவாங்க. V1, V2, V3 அந்த பர்டிகுலர் கெப்பாசிட்டன்ஸ்க்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் வேல்யூஸ். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் அதோட இதில் டயக்ராமில் சார்ஜ் Q கொடுத்துருக்காங்களப்பா. Q இஸ் நத்திங் பட் சார்ஜ் ஸ்டோர்டு இன் கெப்பாசிட்டர்ஸ் C1, C2 and C3. ஓகேவா, ஸோ C1 கெப்பாசிட்டர், C2 கெப்பாசிட்டர் அண்ட் C3 கெப்பாசிட்டர், இந்த 3 கெப்பாசிட்டர் வழியாக ஸ்டோர் ஆகக்கூடிய சார்ஜஸ் வந்து Q அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 கெப்பாசிட்டர் வழியாக ஒரே அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அங்கே ஸ்டோர் பண்ண போகிறாங்க. ஸோ கேபிட்டல் Q அப்படின்னு சொல்லி அங்கே என்ன பண்ணுறாங்க, டினோட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஃப்ரம் சீரிஸ் கனெக்ஷனில் அனைத்து கெப்பாசிட்டர்லையும் சேமிக்கப்படும் மின்னூட்டத்தின் அளவு, ஐ மீன் தட் இஸ் நத்திங் பட் சார்ஜ், சார்ஜோட அளவானது ஒரே மாதிரி இருக்கும், சேமாக தான் இருக்கும். பட் எது மட்டும் மாறும், வோல்டேஜ் ட்ராப் ஆனது வேறு வேறாக இருக்கும். ஸோ வந்து என்ன பண்ணுற, சீரிஸ் த கெப்பாசிட்டர்ஸ் ஆர் கண்டென்ட் இன் த சீரிஸ் சர்க்யூட் மீன்ஸ் whenever இந்த சர்க்யூட்டில் வந்து என்ன பண்ண, அந்த கெப்பாசிட்டர் வந்து சீரிஸாக கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த கெப்பாசிட்டர் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய அந்த சார்ஜ் வந்து என்ன ஆகும், டிஃபர் ஆகுமே தவிர அது வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய வோல்டேஜ் வந்து என்னவாகாது, அது வந்து இந்த சேமாக இருக்கும். சார்ஜ் வில் பி சேம் பட் வோல்டேஜ் ட்ராப் வில் பி என்னது டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ இந்த சப்ளை வோல்டேஜ் V is equal to what is the expression for V1 plus V2 plus V3, that is the equation number வந்து 1. உங்களுக்கு எக்ஸ்பிரஷன் ஏற்கனவே தெரியும், Q is equal to CV னு ஒரு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும்லப்பா. அதில் வந்து Vக்கு என்னப்பா ஃபார்முலா, Q by C. இங்கே சார்ஜ் வந்து காமனாக இருக்கும் பட் கெப்பாசிட்டர்ஸ் வந்து அதுக்கு அக்ராஸ். ஸோ V1 is equal to Q by C1, V2 is equal to Q by C2, V3 is equal to Q by C3. ஸோ Q by C is equal to எல்லாத்தையும் என்ன பண்ணுறீங்க, இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. கேபிட்டல் Vனா Q by C, V1 அப்படின்னா Q by C1, V2 அப்படின்னா Q by C2, V3 அப்படின்னா Q by C3. So Q by C is equal to Q into 1 by C1 plus 1 by C2 plus 1 by C3. So farad. Q will get cancelled. So 1 by CT will be equal to 1 by C1 plus 1 by C2 plus 1 by another C3. ஆர் இது எப்படி படுதுல LCM எடுத்தீங்க அப்படின்னா கீழே C1, C2, C3 தான் எடுப்பீங்க. ஓகே, ஸோ மேலே என்ன போகுது, C1, C2 plus C2, C3 plus C3, C1 கிடைக்கும். இங்கே வந்து 1 by CT ஓட வேல்யூ அது ஃபர்ஸ்ட் ரெசிப்ரோக்கல் எடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், C1, C2, C3 divided by C1, C2 plus C2, C3 plus C3, C1 farad. இல்லை கேப் C suffix T அப்படின்றது எதை டினோட் பண்ணுறாங்க அப்படின்னா தொடரிணைப்பில் உள்ள டோட்டல் ஆர் ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் ஆகும். ஓகேவா, வந்து இந்த சர்க்யூட்டில் வந்து இந்த கெப்பாசிட்டன்ஸ் ஆர் கண்டென்ட் இன் சீரிஸ் மீன்ஸ் அது வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ, அந்த சர்க்யூட்டோட ஹோல் கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதை எப்படி டினோட் பண்ணுறாங்கப்பா, C சஃபிக்ஸ் வந்து T. ஓகே, ஸோ இது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சர்க்யூட்டில் 3 கெப்பாசிட்டர் எடுத்துருக்கேன். என்னென்னது C1, C2 and C3. இந்த 3 கெப்பாசிட்டியும் ஒரு சர்க்யூட்டில் நான் என்ன பண்ணுறேன், சீரீஸாக கனெக்ட் பண்ணுறேன். ஸோ சீரீஸாக கனெக்ட் பண்ணும்போது ஒரு சர்க்யூட்டில் கெப்பாசிட்டன்ஸ் சீரீஸாக இருந்துச்சு அப்படின்னா அது வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய சார்ஜ் வந்து என்னவாக இருக்கும், சேமாக இருக்கும். பட் அதுலேருந்து என்னதுக்கு வோல்டேஜ் ட்ராப் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ V is equal to V1 plus V2 plus V3. சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகக்கூடிய டோட்டல் வேல்யூ ஆஃப் வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு கெப்பாசிட்டருக்கும் அக்ராஸ் உள்ள வோல்டேஜ் ட்ராப்பை நான் இண்டிவிஜுவலாக என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணி இண்டிவிஜுவலாக கண்டுபிடிச்சி கடைசியில் என்ன பண்ணிக்கணும், அதை சம் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுதான் ஹோல்ஸ் வந்து அந்த சர்க்யூட்டோடைய டோட்டல் வேல்யூ ஆஃப் வந்து வோல்டேஜ். ஓகேவா, ஸோ V1 கண்டுபிடிக்கணும் ஃபார்முலா Q by C1, V2 is equal to Q by C2, V3 is equal to Q by வந்து C3. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஈக்குவேஷன்ஸில் V is equal to
v1 plus v2 plus v3 அப்படின்னு இருக்குல்லப்பா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்பர் 1. இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ல போய் நான் என்ன பண்ணுறேன், இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். சப்ஸ்டிட்யூட் பண்ணி கடைசி எக்ஸ்பிரஷன் என்ன வருது, 1/ct is equal to 1/c1 plus 1/c2 plus 1/c3 கிடைக்குது. இதை இன்னும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ct is equal to c1 c2 c3 divided by c1 c2 plus c2 c3 plus c3 c1 என்னது farad. Okay, so c suffix t அப்படின்னா is the total value of the capacitance for and the capacitors are connected in another series connections. Okay, so idan the capacitors in the series connection. Next for the capacitors in another parallel. ஒரே suppose இந்த capacitor வந்து ஒரு சர்க்யூட்ல parallel connect பண்ணாங்கன்னா என்னென்ன விதமான மாற்றங்கள்லாம் ஏற்படுது. ஓகே, so suppose இந்த மூன்று கெபாசிட்டர்கள் C1 C2 C3 ஆகியவற்றை parallel இணைக்கப்பட்டுள்ளதாக கொள்வோம். ஓகேவா, ஸோ Q1 Q2 மற்றும் Q3 முறையே C1 மற்றும் C2 மற்றும் C3 கெப்பாசிட்டர்களில் சேமிக்கப்படும் மின்னூட்டத்தின் அளவுகள் என்க. ஓகே, ஸோ மேலும் V is the supply voltage, I is the charging எனது கரண்ட். இதில் வந்து Q1 Q2 மற்றும் Q3 முறையே C1 C2 மற்றும் C3 கெப்பாசிட்டர்களில் சேமிக்கப்படும் மின்னூட்டத்தின் அளவுகள் என்க. ஓகே, ஸோ C1 C2 C3 அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இந்த மூணு கெப்பாசிட்டர் நான் என்ன பண்ணுறது சர்க்யூட்டில் பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஃப்ரம் த சீரியஸ் கனெக்ஷன் இருந்தால் சார்ஜ் சேமாக இருக்கும், வோல்டேஜ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் பேரலல் கனெக்ஷன்ல என்னவா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சார்ஜ் வில் பி டிஃப்ரெண்ட் பட் எது சேமாக இருக்கும், வோல்டேஜ் டு பி என்னது சேம். ஓகே, அதான் இங்கே எழுதியிருக்காங்க. வி இஸ் கேபிட்டல் வின்றது என்னதுப்பா சப்ளை வோல்டேஜ், capital I is nothing but another charging current, and Q1 Q2 Q3 is nothing but another charge stored in a capacitors C1 C2 and C3. so மூன்று கெபாசிட்டர் வழியாக ஸ்டோர் C1 கெபாசிட்டர் வழியாக ஸ்டோர் ஆகக்கூடிய சார்ஜஸ் என்னது Q1 and C2 கெபாசிட்டர் வழியாக ஸ்டோர் ஆகக்கூடிய சார்ஜஸ் C2 Q2 and C3 கெபாசிட்டர் வழியாக ஸ்டோர் ஆகக்கூடிய சார்ஜஸ் என்னது Q3. ஓகே, ஸோ parallel கனெக்ஷனில் அனைத்து கெபாசிட்டர்களிலும் வோல்டேஜ் ட்ராப் ஆனது ஒரே மாதிரியாக இருக்கும். பட் ஆனால் சேமிக்கப்படும் மின்னூட்டத்தின் அளவானது என்னவா இருக்கும், வேறு வேறாக இருக்கும். ஸோ Q is equal to Q1 plus Q2 plus Q3, that is the equation number 1. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் Q க்கு என்னப்பா எக்ஸ்பிரஷன் C into V. ஸோ அதில் நாங்கள் சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். Q1 is equal to C into வோல்டேஜ் சேமாக இருக்கும், எது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சார்ஜ். ஸோ QV into C1 plus V into C2 plus B into என்னது C3. ஸோ இதில் Q1 Q equal to VCV. ஸோ Vயை காமனாக எடுத்துக்கோங்க, என்னப்பா உள்ள வரும் C1 plus C2 plus என்னது C3. அப்போ நம்ம கிளாஸில் வந்து CT is equal to what is the expression C1 plus C2 plus C3 வந்து farad. ஏன்னா இங்கே VV இருக்குல்லப்பா, இந்த லெஃப்ட் சைடில் உள்ள வியும் ரைட் சைடில் உள்ள வியும் கேன்சல் ஆகிடும். ஸோ CT is the total value of the equivalent and the capacitance when the capacitance are connected in the parallel. Okay, so CT is equal to C1 plus C2 plus C3 என்னது farad. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், மூணு கெப்பாசிட்டர் நான் என்ன பண்ணுறேன், ஒரு சர்க்யூட்டில் பேரலாக கனெக்ட் பண்ணேன்னா என்ன சேமாக இருக்கும், வோல்டேஜ் டு பி சேம் பட் வாட் வில் பி தி டிஃப்ரெண்ட், சார்ஜ் டு பி என்னது டிஃப்ரெண்ட். ஸோ கேபிட்டல் Q is equal to Q1 plus Q2 plus என்னது Q3 and கேபிட்டல் Bன்றது என்னதுப்பா சப்ளை வந்து வோல்டேஜ். ஓகேவா, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒவ்வொரு கெப்பாசிட்டர் வழியாக ஸ்டோர் ஆகக்கூடிய சார்ஜை ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும். ஸோ Q1 வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், V into C1, Q2க்கு போல என்ன எக்ஸ்பிரஷன் V into C2, Q3க்கு என்ன பண்ணணும் V into C3. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை நான் என்ன பண்ணுறேன், இந்த ஈக்குவேஷன்ஸில் சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறேன். ஸோ CV is equal to V into C1 plus C2 plus C3 and CT is equal to C1 plus C2 plus C3 farad. CT அப்படின்றது என்ன அப்படின்னா total value of the capacitance when the capacitance or another connected in parallel. So parallel connections இருக்கும்போது what is the final answer for capacitance or value, CT is equal to C1 plus C2 plus C3 என்னது farad. Farad is the unit for the capacitors. Okay, அதே இது when the capacitors are connected in series means what will be the final answer for total value of equivalent capacitance, CT is equal to C1 C2 C3 divided by C1 C2 plus C2 C3 plus C3 C1 in farad. Okay, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா இன்றைக்கி கிளாஸில் ஃபஸ்ட் என்ன பார்த்துருக்கோம், கான்செப்ட் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸில் கெப்பாசிட்டர்னா என்ன, கெப்பாசிட்டர் இஸ் நத்திங் பட் ஒன் ஆஃப் என்னது பாசிவ் காம்பனன்ட் டிவைஸ். இட் இஸ் என்ன பண்ணுறேன், இது வோல்டேஜ் சோர்ஸோட என்ன பண்ணுறேன் கனெக்ட் பண்ணுறப்போ அந்த ரெண்டு பிளேட் எலக்ட்ரிக்கல் பிளேட்டுக்கு இடையில உள்ள கரண்ட்டை வந்து என்ன பண்ணி வச்சுக்குது, ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. ஸோ அந்த டிவைஸ்க்கு பேர் தான் என்னது கெப்பாசிட்டர். அண்ட் திஸ் இஸ் அ சிம்பிள் ஃபார் வந்து கெப்பாசிட்டர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ஃபார் கெப்பாசிட்டன்ஸ். கெப்பாசிட்டன்ஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு கெப்பாசிட்டி அந்த ஒரு டிவைஸ் வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வந்து ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் வந்து வோல்டேஜோ அது கரண்ட்டையோ வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க, அதோட கெப்பாசிட்டி அதுதான் என்னது கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, சேமித்து வைக்கக்கூடிய திறனுக்கு தான் கெப்பாசிட்டன்ஸ். மின் ஆற்றலை மின்னூட்ட வடிவில். ஓகேவா, எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை சார்ஜ் ஃபார்மேஷன்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய கெப்பாசிட்டிக்கு பேர் தான் வந்து கெப்பாசிட்டர் கெப்பாசிட்டன்ஸ். ஓகே,
ஸோ கெப்பாசிட்டன்ஸில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாட்ஸ் ரிலேஷன்ஷிப் ஃபார் வந்து வோல்டேஜ் அண்ட் சார்ஜ் Q is exactly proportional to V. ஸோ வந்து சார்ஜ் மின்னூட்டமானது எதுக்கு வந்து நேர் விகிதத்தில் இருக்குப்பா, மின்னழுத்த வேறுபாட்டிற்கு நேர் விகிதத்தில் இருக்குது, வோல்டேஜ் டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ Q is directly proportional to V. ஸோ Q இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அட் த சேம் டைம் என்ன ஆகும், வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். Q டிக்ரீஸ் ஆச்சுன்னா அட் த சேம் டைம் வோல்டேஜும் டிக்ரீஸ் ஆகும். ஸோ வாட் இஸ் த யூனிட் ஃபார் கெப்பாசிட்டன்ஸ்? கெப்பாசிட்டன்ஸோட யூனிட் இஸ் வந்து ஃபாரட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் for relationship between the voltage charge and capacitance. What is the relationship? Q is equal to C into V. இதான் ரிலேஷன்ஷிப். இந்த 3 காம்பனண்ட்ல ஏதாவது 2 காம்பனண்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு காம்பனண்ட்டை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ இந்த எக்ஸ்பிரஷனில் C கண்டுபிடிக்கணும் என்னப்பா, வாட் இஸ் த ஆன்சர்? Q is equal to C. வில C தேவை அப்படின்னா Q by V போட்டுக்கலாம், இல்லை V தேவை அப்படின்னா Q by C அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் ஃபார் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர் பார்த்தோமா. இந்த இதிலேருந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து கெப்பாசிட்டியில் ஸ்டோர் ஆகுது, அதுக்கு வாட் இஸ் த எக்ஸ்பிரஷன். ஓகே, அது நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு சர்க்யூட்டில் கேபிட்டல் வினா என்ன, ஐனா என்ன, சினா என்ன, கியூனா என்னன்னு ஒவ்வொரு எழுதிக்கணும். ஸோ அது வந்து ஒரு டிவியேட் ஆகுது, 0லேருந்து கியூன்ற சார்ஜ் வரைக்கும் எடுத்துக்கிறப்போ அதோட சேஞ்ச் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து DW அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன், 0 to Q வரைக்கும் என்ன பண்ணுறது, ரெஸ்பெக்ட் டு வந்து DQ பொறுத்து நான் என்ன பண்ணுறேன், இன்டெகிரேட் பண்ணுறப்ப எனக்கு வாட்ஸ் த ஃபைனல் ஆன்சர் ஃபார் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர்? W is equal to half CV squared and ஜூல்ஸ். இதில் வந்து என்ன பண்ணுறாங்க, W is nothing but என்னது total energy in a capacitors in ஜூல்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வித் த ஹெட்டிங் ஃபார் கனெக்ஷன்ஸ் ஆஃப் வந்து கெப்பாசிட்டன்ஸ். இப்போ நம்ம ஒரு கெப்பாசிட்டன்ஸை ஒரு சர்க்யூட்டில் எப்படிலாம் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்றது இருக்குது. ஓகேவா? நம்ம ஃபஸ்ட் கிளாஸில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி சீரிஸ் கனெக்ஷன், பேரலல் கனெக்ஷன், சீரிஸ் அஸ்வாசி பேரலல் கனெக்ஷன்ஸ் பார்த்தோம்னா இதில் 2 விதமான கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஒரு சர்க்யூட்டில் சீரிஸாக கெப்பாசிட்டன்ஸை கனெக்ட் பண்ணால் வாட்ஸ் த பர்ஃபார்மன்ஸ், எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது. அதே ஒரு சர்க்யூட்டில் நான் என்ன பண்ணுறேன், கெப்பாசிட்டன்ஸை பேரலாக கனெக்ட் பண்ணால் அந்த சர்க்யூட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ என்ன வந்து the capacitor is contained in series mean whenever the capacitors are contained in series the circuit means what is the final expression, எது பா காமனா இருக்கும், அதில் charge will be same and what will be the difference, voltage to be the difference. Okay, so CT is equal to C1 C2 C3 divided by C1 C2 plus C2 C3 plus C3 in the C1 farad. Okay, so when the capacitors are contained in parallel means what is what will be different, the charge will be different and voltage to be in the same. So one ஞாபகம் வச்சா இன்னொரு அப்படியே அதே மாற்றி போட்டுக்கலாம். Okay, so what is the final expressions for capacitors are contained in parallel? CT is equal to C1 plus C2 plus and the C3 farad. ஓகேவா? ஸோ இன்றைக்கி கிளாஸ் நம்ம பார்த்துருக்கிறது கான்செப்ட் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் கனெக்ஷன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸோட வந்து பார்த்துருக்கோம். ஸோ நல்லா கோ த்ரூ பண்ணுங்கள், ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.